இந்த மாதிரி ஒரு குழந்தைய நான் பார்க்குறேனே, இது எங்கேயோ என்னோட இல்லைன்னா ஏன் அந்த குழந்தை ஏன் முன்னாடி வரணும்? அஞ்சலி படத்தில் ரகுவரன்ட்டு அந்த குழந்தை கேட்கும்ல, அப்பா அஞ்சலி பாப்பா எழுத்த வீட்டில் பிறந்திருக்கலாம்ல, பக்கத்து வீட்டில் பிறந்திருக்கலாம்ல, ஏன்ப்பா நம்ம வீட்டில் வந்து பிறந்ததுன்னு ரகுவரன் ரொம்ப அழகாக சொல்லுவார். நம்ம தான் நல்லா பார்த்துப்போன்னு அஞ்சலி பாப்பா நம்ம வீட்டில் வந்து பிறந்திருக்கு அப்படின்னு. அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் ஏதோ ஒரு கிளாஸில் இருந்திருக்கலாம்ல, ஏன் என் ஸ்கூலில் என் கிளாஸில் வந்து ஏன்டா என் உயிர் எடுக்கிற, என் கழுத்து இருக்கிற அப்படி சொல்லக்கூடாது. நம்மக்கிட்ட அது வந்திருக்கு அப்படின்னா, நான் கவுன்சிலிங்கில் தான் இருக்கேன். ஸோ இன்யூமரபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் சார்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், ஓகே, பர்சனல் இஷ்யூஸு, லவ் மேட்டர்ஸு, இல்லை வந்து ஃபேமிலி இஷ்யூஸு, படிக்கிறதுல இஷ்யூஸ், பிஹேவியர் இஷ்யூ எவ்வளோ பார்க்குறேன். இவ்வளோத்தையும் பார்க்குறதுல நான் இருக்கேன் அப்படின்னா, நான் எங்கேயோ என்னை சரி பண்ணிக்கணுங்கனால தானே என்னை இந்த சீட்டில் வந்து உட்காத்தி வச்சுருக்கேன். எத்தனை ஜென்மங்களாக நான் என்னென்னலாம் பண்ணணும் எல்லாத்தையும் பார்க்குறேன் போல இருக்கிறேவா, மன்னிச்சிடு. ஐ எம் ரியலி சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ.